ஜெயலக்ஷ்மிங்கிற ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அகரகர்னா என்னது மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோவில் அகரகர் வச்சு ஒரு ரெசிபி செஞ்சுருப்பேன். அதை பார்த்துட்டு தான் இந்த கமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அகரகர்னா கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய பாசி தான், ஒரு வகையான பாசி. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி உள்ள ஸ்வீட்லாம் குழந்தைங்க சாப்பிடுவாங்கள்ல, இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த அகரகர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். சைனா கிராஸ்ன்னு போட்டிருக்கும் பேக்கெட்டில். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் உள்ள வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெங்காய சாதம் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாயை ஒன்று ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இதை வந்து இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறேன். இரும்பு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடானது பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானது பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் ரெண்டும் பொரிஞ்சதுக்கு பிறகு இதில் வந்து கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வேர்க்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு இருந்தால் ஆட் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடலைப்பருப்பு இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ வேர்க்கடலை லேசாக வறுத்து விட்டுட்டேன். வேர்க்கடலை நல்லா வறுத்த பிறகு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டை வந்து 2 நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் வந்து நான் பூண்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதிலே பார்த்திங்கன்னா நான் மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மிளகாய் வத்தலை பிச்சு போட்டிருக்கேன். மிளகாய் வத்தலுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் வத்தல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் வந்து மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். நீங்கள் சாதம் மீதி இருந்துச்சுன்னா கூட அந்த மீதி உள்ள சாதத்தை வச்சு இது வந்து இந்த ரெசிபி செய்யலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நான் வந்து காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீதி உள்ள சாதத்துலேயும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம். உங்கள் வீட்டில் எந்த ரைஸ் இருக்கோ அந்த ரைஸை வச்சு நீங்கள் செஞ்சுக்கிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா உதிர்த்து வச்சுக்கோங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு உதிர்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா உறுத்தி இதோடய சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா சேர்ந்து இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா கையை வச்சு உதிர்த்து விட்டுட்டு அதுக்கு பிறகு கடாயில் சேர்த்து நீங்கள் வதக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னா இந்த லஞ்சை வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஏற்ற சூப்பரான ஒரு ரைஸ் ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினது பிறகு நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸில் உள்ள தக்காளி 1 சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நமக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் வந்து இந்த தக்காளி ஆட் பண்ணுறேன். ஒரு டேஸ்ட் கிடைக்கும்ல, அதனால் ஒரே ஒரு தக்காளி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸை ரொம்ப சூட்டோடு இதில் போட்டு வதக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு இது கொஞ்சம் அதுக்கு பிறகு நீங்கள் இதில் போட்டு வதக்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இதில் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் லேசாக சிம்மில் வச்சே கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ட்ரையாகி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. அதனால தான் 1/4 டம்ளர் மட்டும் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரையாகி வந்துச்சு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் வேக வைக்கும் போது அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அதனால் இந்த சமயத்தில் வந்து உப்பு சேர்க்கணும். ரைஸ்க்கு உப்பு சேர்க்கணும்லாம் தேவையில்லை. ஏற்கனவே வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ரைஸ்லேயும் உப்பு ஆட் பண்ணி தான் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். ஸோ இனிமேல் ரைஸுக்காக உப்பு சேர்க்கணும்னு தேவையில்லை. இப்போ வந்து ரைஸை வந்து
கடாயில் ஆட் பண்ணிக்கிடுறேன். உங்கள்கிட்ட வந்து நான் பாஸ்மதி ரைஸ் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ரைஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நெய் விட்டுக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டேன். இந்த ரைஸ்க்கு வந்து ஃபைனலாக நீங்கள் நெய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காய கிரேவியோட இந்த ரைஸை வந்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா ரைஸும் அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு வந்து இந்த ரைஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் குழம்பு ஊற்றி கொடுக்குறத விட இந்த மாதிரி மிக்சட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எங்கள் வீட்டு பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.